உங்களுக்கு 2021, 22 பொலிரோ மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி 2007 மாடல் வண்டி தான் ஃப்ரெண்டில் நின்றுருக்கு. தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டியால எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புதுசாக தான் போட்டிருக்காங்க. பொலிரோலேயே உங்களுக்கு ஃபேமஸான டிஏ இன்ஜின் தான் கிடைக்கும். நல்ல மைலேஜ் லோ மெயின்டெனன்ஸ் உள்ளவே டிஏ இன்ஜின் தான் கிடக்கு. கணிப்பிலே இந்த வண்டிக்கு ஒரு 1,50,000 2 ரூபாக்குள்ளே செலவு பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு 2018, 19 வண்டியில் நீங்கள் எடுத்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இந்த 2007 பொலிரோ அப்படி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, யாருமே இந்த சேலஞ்சு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஓப்பன் சேலஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ தான் பார்க்குறோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் டீலர் ப்ரைஸ்லாம் நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானா அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் நின்றுருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ வண்டி. ஒயிட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு 2021, 22 பொலிரோ மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி 2007 மாடல் வண்டி தான் ஃப்ரெண்டில் நின்றுருக்கு. வண்டி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறது மாதிரி இருக்கும். வண்டிக்கு அவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007. வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,70,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர்னு வந்துடும், ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது, எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டியால எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புதுசாக தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புது பேட்டரி, லெதர் சீட் கவர், ஃப்ளோர் மேட், ஹெட்லைட், டெய்லைட், உங்களுக்கு புது பெயிண்ட், பாடி ஸ்டிக்கர், 4 சஸ்பென்ஷன், புஷ் ஐட்டம், இது மாதிரி மெக்கானிக் ஐட்டம்லேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் புதுசு போட்டிருக்காங்க. அதை சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம் வண்டியில் புதுசு தான் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வண்டி வந்து புது கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிரோலேயே உங்களுக்கு ஃபேமஸான டிஏ இன்ஜின் தான் கிடைக்கும். நல்ல மைலேஜ் லோ மெயின்டெனன்ஸ் உள்ளவே டிஏ இன்ஜின் தான் கிடக்கு. இந்த டயர் கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80% இருக்கும். ஸ்டெப்னி உங்களுக்கு 80%, ஃப்ரண்ட் உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் இருக்குது. இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. இல்லை சீட் கவர் எல்லாமே புதுசு, ஃப்ளோர் மேட்டும் புதுசு. உங்களுக்கு டோர் பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர் பேடு உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மேலே அப்போல்சரும் உங்களுக்கு நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது. லைவாக பார்த்துக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்கார மாதிரி சீட்டு இருக்குது. மொத்தம் 7 சீட்டர் வண்டி. உங்களுக்கு ஃப்ரெண்டு வியூலாம் லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு டேஷ்போர்ட்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஏசியெல்லாம் பக்கா கூலிங் இருக்குது. உங்களுக்கு எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆல்மோஸ்ட் நம்ம கணிப்பிலே இந்த வண்டிக்கு ஒரு 1,50,000 2 ரூபாக்குள்ளே செலவு பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா வண்டி அப்படி இருக்குது. ஓட்டுறதுக்கு லேட்டஸ்ட் வண்டி மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்டு டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான். அதுவும் டிஏ இன்ஜின் பொலிரோலே நல்ல லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள். 5 லட்சம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரெண்டு டயரையும் லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 80 to 90% இருக்குது. இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி அப்படி ஸ்லோ ஆகுது பாருங்கள். வண்டி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் கியரே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஒரு கியர் டவுன் பண்ணவும் தேவையில்லை. வண்டி அப்படியே பிக்கப் ஆகி போகும். ஏன்னா வண்டியில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின். ஃபஸ்ட் கியர்லாம் தேவையே கிடையாது. செகண்டில் போட்டு நீங்கள் எடுத்தால் கூட வண்டி அப்படியே மூவ் ஆகி போகும். ஓகே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக்கலை வரைக்கும் போக வேண்டிய ஒரு ஒர்க் இருக்குது. நம்ம போய் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறது மாதிரியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு 2018, 19 வண்டியில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இந்த 2007 பொலிரோ அப்படி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே புதுசு, எல்லாமே ஓட்டுறதுக்கெல்லாம் அப்படியே லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறது மாதிரியே இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான். சிங்கிள் பைசா கூட செலவு இல்லாமல் அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டிக்கலாம். வண்டி அவுட்லுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வண்டியெல்லாம் எப்போது தான் கிடைக்கும். லேட்டஸ்ட் வண்டி சூப்பரான கண்டிஷனில் யாரால் வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் இது மாதிரி லோ பட்ஜெட் வண்டி, இந்த மாதிரி மாடல் கம்மியான வண்டி சூப்பரான கண்டிஷனில் கிடைக்கிது. ரொம்ப ரேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். வண்டியோட கண்டிஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதே மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2017, 18 வண்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை, பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. வண்டி ஏதோ ஒரு ஜீப் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. வண்டியில் மேஜர் ஒர்க்கெலாம் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? அவங்களுக்கு நீங்கள் வந்த செலவும் ப்ளஸ் இந்த வண்டி அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, யாருமே இந்த சேலஞ்சு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஓப்பன் சேலஞ்சு. இந்த வண்டி மேஜர் ஒர்க் இருக்குது, இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு ஜீப்பு மாதிரி தான் இருக்குது, பெருசாக இந்த ஈடுபாடு எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வண்டி அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஓகே, இந்த சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண இந்த பொலிரோவுக்கு நம்ம 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல், இன்ஜின்லாம் ஆயிலுக்கு ஸ்மோக்கு எதுவும் இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த சூப்பரான பொலிரோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு நம்ம ஒரு 4.5 லட்சமாவது கோட் பண்ணியிருக்கணும். நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் இல்லை, 4 லட்சம் இல்லை, 3,80,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,40,000 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை 3,25,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 3,15,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். 3,15,000 இந்த சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும். அதுவும் லேட்டஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இல்லை அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கியிருக்கான்னு அனுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்டி. இது மாதிரி வண்டியெல்லாம் போனால் வராது, வந்தாலும் இது மாதிரி கண்டிஷனில் இருக்குமான்னு தெரியாது. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். ஓகே, அப்படியே இந்த வண்டி பிடிச்சதால ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சதால ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இது மாதிரி டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, இது மாதிரி ரீஸ்டோர் பண்ண வண்டியெல்லாம் ஏகப்பட்ட வண்டி நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.